ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 1 வசனம் இப்படி சொல்லுகிறது: பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். எது நியாயம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிவது என்று சொல்லவில்லை. நீங்கள் இந்த வசனத்தை புரிந்து கொள்ளணும். கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். ஒரு பிள்ளை நான் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறேன் என்று சொல்வேனேன் ஆகில், நான் பெற்றோருக்கும் கீழ்ப்படுகிறவனாக இருப்பேன். என் ஆண்டவர் எவைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவைகளுக்கெல்லாம் கீழ்ப்படுகிற தன்மை எனக்குள்ளே இருந்தால் பெற்றோருக்கும் கண்டிப்பாக நான் கீழ்ப்படிவேன். பெற்றோருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள் கர்த்தருக்கு கீழ்ப்படிவது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ ஆண்டவர் எதை நியாயம் என்று சொல்லுகிறாரோ அதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செயல்படுத்துகின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இப்படி கீழ்ப்படிஞ்சால் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் வசனம் சொல்லுகிறது: உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கு பூமியிலே உன் வாழ்நாள் நீடிப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இதுதான முதல் கற்பனை. அப்போ கீழ்ப்படிதல், கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் மிக முக்கியம். அதே போல் பெற்றோருக்கும் கீழ்ப்படிதல் மிக முக்கியம். இன்றைக்கி நிறைய பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறதா என்று பார்த்தால் நோ. உங்களுக்கு 5 தெரியும், எரிந்து விழுகிறது. பெற்றோருடைய ஆலோசனைகள் சில பிள்ளைகளுக்கு வேதனையை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நாம் கவனத்தோடு செயல்படணும். ஆண்டவரே, நாங்கள் கருத்தாய் உம்மை சேவிக்கின்றவர்களாய் நீர் எங்களை மாற்றும். நாங்கள் உமக்கு கீழ்ப்படிவதைப் போல கர்த்தருக்கும் கீழ்ப்படிந்து வாழுகின்ற பலனை தொடர்ந்து நீர் எங்களுக்கு தாரும். கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, நாங்கள் உமக்கு கீழ்ப்படுகிற அதே கீழ்ப்படிதலை எங்கள் வீட்டிலையும் நாங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வெளிக்காட்டுகின்ற கிருபைகளையும் பலனையும் தந்து நீர் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.